ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடிய தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதையும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 5 பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். இது மீடியமான காரத்தில் தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே 2 கைப்பிடி அளவு தேங்காய், அதாவது ஒரு மூடி தேங்காய் இல்லைன்னா 2 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னியில் நம்ம தேங்காய் எடுத்த அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்க போகிறோம். 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். எப்படியும் 5 இட்லி கூடவே சாப்பிட்ருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன்கிட்ட சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது அந்த வாசம் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அளவாகவே சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும் போது கூட செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தேங்காயெல்லாம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு சூப்பராக, அந்த தேங்காய் சட்னியோட வாசம் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இதை நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே கூட தாளிக்காமையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தாளித்து விட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை பிச்சு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாம் 1 நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னி உள்ள இதை நம்ம சேர்த்துக்கலாம். கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்துட்டோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னியில் நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். சால்ட்டு மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீலாவதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.